நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எஸ், அந்த வசனம் ஞாபகம் இருக்குதுங்களா? மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னாரு. தியானித்தோம். இந்த ஆண்டு காத்திருக்கிற ஆண்டுன்னு பேசினார். காத்திருக்க வச்சாரா? 2020 எல்லாரையும் ரூம்குள்ள காத்திருக்க வச்சாரா? ஆவியை நான் ஊதுற ஆண்டு இல்லை, ஊத்துற ஆண்டுன்னு சொல்லி நல்லா வச்சு ஊற்றுனாரா இல்லையா போன மாசம்? ஆமென். அட நீங்க ஆமென் சொல்றதை பற்றி ஏதோ பொய் சொன்ன மாதிரி இருக்குது. பிரைஸ் லார்ட். சரி, அதே போல தான் நான் பொறுமையாக தான் பிரசங்கம் பண்ணுவேன். எழுதுகிற பிள்ளைங்க எழுதி வைத்துக்கொள்ளுங்க. நமக்கு வீடியோ இருக்கும். இன்னைக்கு என்ன தியானிக்கிறோமோ இது முழுவதும் கர்த்தர் இந்த ஆண்டுகளில் அப்படியே செய்ய ஆரம்பிப்பார். இது ஒவ்வொரு வார்த்தைகளும் இது தேவன் கொடுத்து வெளிப்படுத்தின ஒரு வார்த்தைகள். நம்ம தியானிப்போம். இந்த பிரசங்கம் ஒரு பெரிய ஒரு பிரசங்கம். இன்னைக்கு அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் பார்ப்போம். இனி வருகிற நாட்கள் ஆண்டவர் எப்பெல்லாம் அனுமதிக்கிறாரோ, ஒவ்வொரு மாதம் அனுமதித்தாலும் சரி, இடைப்பட்ட நாட்கள் அனுமதித்தாலும் சரி, இந்த பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். போதும் போதும். ஹல்லேலூயா. சரி, நல்ல தைரியமா வசனம் வாசிங்க, பயப்படக்கூடாது சிஸ்டர். சரிங்களா? இன்னொரு முறை நல்ல தைரியமா வாசிங்க பார்ப்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். ஆமென். போதும் போதும். பெருகவே பெருக பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க, பெருகவே பெருகவே. எப்படி பெருகுவாரோ அதற்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் கர்த்தர்? எப்படி உங்களை பெருக பண்ண போறாரா இந்த வருஷத்துல? எப்படி பெருக பண்ணுவாரோ அதற்கு என்னங்க 2 அடையாளம் கொடுக்கிறார். இதை போல நான் பெருக பண்ணுவேன். அது முதல் அடையாளம் என்னது தம்பிங்களா? முதல் அடையாளம் உங்களுக்கும் புரியணும் வசனம். முதல் அடையாளம் என்னது? வானத்தின் நட்சத்திரத்தை என்ன முடியுமாப்பா? எண்ணிட்டு வரீங்களா? வெளியே போய் வானத்தின் நட்சத்திரத்தை என்ன முடியுமா? என்னவே முடியாது. அப்ப 2வது அடையாளம் கடற்கரை மணலை என்ன முடியுமா? ஒரு விரலை வச்சு இப்படி தொட்டுட்டு எத்தனை இருக்குதுன்னு சொல்லி என்ன முடியுமா? காலம்ல எண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். என்ன முடியும்? அப்ப ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவாரா, உங்களை ஆசீர்வதிப்பாரா? எப்படி பெருக பண்ணுவாரா? உன்னை நட்சத்திரத்தை போலவும் உன்னை கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவாரா? ஆமா. குளிருக்கு கொஞ்சம் கை தட்டிக்கிடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி விறுவிறுன்னு வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை மனுஷன் கொடுப்பாங்க. நான் அப்படி ஆலமரம் விழுது போல உன்னை பாதுகாப்பேன், அப்படி நடத்தும், இப்படி அதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லாம போயிடும். தேவன் கொடுக்கிற வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். தேவன் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ ஒரு எழுத்தை கூட குறைந்து போகாம பெருக பண்ணுவார்னா பெருக பண்ணுவார். பாஸ்டர், எல்லா சர்ச்சிலையும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தானே? எல்லா வசனமும் இப்ப எல்லா சபையிலும் வாக்குத்தத்தம் தான் நடக்கும். எல்லாரும் வாக்குத்தத்தத்தை வாங்குவாங்க. சிலர் நம்பிக்கை இழந்து போய் இருப்பாங்க. அது எப்படி எல்லா சபையிலும்? அதுனா ஜனவரியில தான் வாக்குத்தத்தம் கொடுப்பாரா? ஏன் வேற மாசம் வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாரா? இப்படிலாம் சில விஞ்ஞானிகள் கேள்வி கேட்பாங்க. எப்படி? நாட்களையும் நேரங்களையும் கர்த்தருக்குள் விசேஷித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த வருஷத்துக்காகவே காத்திருக்கிறோம். எப்பனாலும் வாக்குத்தத்தம் கொடுப்பார், தினமும் வாக்குத்தத்தம் கொடுப்பார். காத்திருக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் உண்டு. அது நீ மாசத்துக்கு காத்திருந்தாலும் சரி, வாரத்துக்கு காத்திருந்தாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக நீங்க காத்திருந்தாலும் சரி, எதற்கெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அதற்கெல்லாம் வாக்குத்தத்தம் உண்டு. அப்ப 2021க்கு நம்ம வருஷத்துக்கு காத்திருக்கிறோம். இந்த வருஷத்திற்கே திறவுகோல் கீ என்னதுதான்? இந்த வார்த்தை. உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பாரா? நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவாராம், கடற்கரை மணலை போல. என்னவே முடியாது. அப்போ உன்னுடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் தியானிச்சிட முடியாது. இது சில நாட்கள் தியானிக்க வேண்டிய காரியம். அதனால சொன்ன இதில் ஒரு பகுதியை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்படியே ஆபிரகாமை இங்கே விட்டுட்டு நேராக ராஜாக்களுக்கு போக போகிறோம். ஆமென். நீங்கள் நினைப்பீங்க ஆபிரகாமை குறித்து இன்னைக்கு தியானிக்க போகிறோமோ? கிடையாது. வசனம் என்னமோ இங்கே உள்ள வசனம் தான், ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை தான்.
இதனுடைய தொடர்ச்சி ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஆபிரகாமுக்குள்ள வருவோம். நம்ம ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எதை தியானிக்க போறேன்? கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள், இதுல தான் தீர்க்க தரிசனங்கள் மறைந்து கிடக்கிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். எஸ், எல்லாரும் ஜெபத்தோட விழிப்பா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை இதுல வைத்திருக்கிறார். எல்லாரும் விழிப்பா இருந்து ஜெபத்தோட தியானிக்கணும். பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள். தயவு செஞ்சு யார் அற்பமா நினைச்சிடாதீங்க. இது ஏதோ ஒரு வசனம் பிரசங்கம் என்று சொல்லி நினைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு வசனத்தை குறித்து வைத்து, ஏன்னா இதுதான் இந்த வருஷம் முழுவதும். மறுபடியும் சொல்றேன், கொரோனா உருமாறலாம், என்ன பெரிய நாள் நடக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் பண்ண முடியாது. ஆமென். தைரியமா இருக்கிறீங்களா? லாக்டவுனே வந்தால் என்ன நடந்துட்டு போட்டுப்பா, வசனம் தான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தை தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து சிஸ்டர் தைரியமா வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. சரி, அப்படி நிப்பாட்டுங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு, எல்லாம் கவனிங்க பார்ப்போம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு, யாருக்குன்னு தெரியுமா? இது யாருக்கு? ஆண்களை சொல்லுங்க, இது யாருக்கு உண்டாகுது இந்த வார்த்தை? குழந்தைகளா இருக்கிறீங்க. எலியா. யாருக்கு? வசனம் படிக்கணும். என்ன, இந்த வருஷத்துல பைபிளை படிச்சு முடிச்சிடணும், இல்லைன்னா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே தெரியாம இருக்கும். படிச்சானாதான் இதுக்கு பதில் தெரியும். எலியாவுக்கு தேவ வார்த்தை உண்டாகுகிறது. அப்ப ஆண்டவர் எலியாவோட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? 3வது வசனத்தை வாசிங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. எல்லாரும் சொல்லுங்க, கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. ஆண்களும் சொல்லுங்க, கேரித் ஆற்றண்டையில். அந்த ஆற்றுக்கு என்ன பேராமா? நம்ம ஆறுலாம் கேட்டிருக்கோம். காவேரி ஆறு, அதுக்கப்புறம் ஆறு தெரியலையே, தாமிரபரணி ஆறு, யமுனா, கங்கா, இல்லை நாடகம் பேர், இந்த ஆறுலாம் இருக்குது, அப்படித்தானே? சரி, நான் இப்போ பைபிளில் ஒரு 6 பேர் சொல்லுது. கேரித் ஆறு. என்ன ஆறு? ஆமாம், பின்னாடி சொல்லுங்க, என்ன ஆறுமா? தம்பி அத்தன்ஸ் சொல்லுமா, என்ன ஆறுமா? வெரி குட். சரி, அப்ப கேரித் ஆற்றண்டையில ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? போய் நீச்சல் அடி. அப்படிலாம் சொல்லல ஆண்டவர். என்ன நல்ல கவனிக்கு, இதுதான் தீர்க்க தரிசனமான மறைமுகமான வார்த்தைகள் இதுல இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ கேரித் ஆற்றண்டைக்கு போ. அந்த கேரித் ஆற்றண்டையில போய் நீ என்ன பண்ணு? ஒளிந்து கொண்டு. இதனுடைய பின்னணித்தெல்லாம் பார்த்தா பிரசங்கம் பண்ணி முடிக்க முடியாது இன்னைக்கு. அப்ப தேவன் எலியாவை பார்த்து சொல்ல, நீ போய் அந்த ஆற்றண்டையில போய் என்ன பண்ணு? நீ ஒளிஞ்சுக்கோ. ஏன்னா அந்த நாட்கள்ல பஞ்ச காலமா இருந்துச்சு. தண்ணி மழை பெய்யாததுனால பயங்கர வறட்சி. ஆகாப் ராஜா எலியாவை தேடுகிற ஒரு காலமா இருந்ததுனால தேவன் எலியா கிட்ட சொல்லாரு, நான் சொல்லுகிற வரைக்கும் நீ கேரித் ஆற்றண்டையில போய் என்ன பண்ணிக்கொள்ளு? நீ ஒளிந்து கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பாயிண்ட் போட்டுக்கொள்ளுங்க, இந்த 2021ஆம் ஆண்டு ஒளிந்து கொள்ளுகிற ஆண்டா இருக்கும். பாஸ்டர், ஏற்கனவே 2020 அப்படித்தானே இருந்துட்டு வந்திருக்கிறோம். நல்லா, இதுதான் வெளிப்பாடு, அஜாக்கிரதை நினைச்சிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், ஏற்கனவே 2020 பல மாசம் நாங்கள் எதுக்குள்ளதான் உட்காந்துட்டு வந்திருக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே. நானும் அப்படித்தாங்க இருந்தேன். ரூமுக்குள்ள இருந்துட்டு ஜன்னல்ல பார்ப்பேன். வள்ளியூர்ல தானே இருந்தேன்னா பார்ப்பேன், அப்படியே பார்ப்பேன். 4 பேர் நடந்து போவான். திருப்பி யாருமே இல்லாமல் சாயங்காலம் போப்ப வீதியே வெறிச்சோடி கிடக்கும். எப்படி இருக்கும்? ரோடே ஒருத்தர் கூட நடக்க மாட்டாங்க. ஃபுல் அந்த கம்ப்ளீட் லாக்டவுனில் சாயங்காலம் அப்படியே வெளியே ரோட்டுக்கு போவேன். நான் கள்ளிக்குளத்துக்கு அப்போ பைக்கில் தூக்கிட்டு வருவேன். யாராச்சும் நிற்கிறாங்களாப்பா இல்லை அப்படி சொல்லி தண்ணி ஊற்றுறதுக்கெலாம் வந்துட்டு போவேன். ரோட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. கேமராவை பாக்கெட்டில், செல்ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே போவேன். ஏன்னா அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினச்சோம். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்த பகலில் பார்க்க முடியுமா? எல்லா கடையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி யாருமே நடக்காமல் அப்படின்னு ஒரு முறை அப்படி நடந்து போகும்போது தான் ஒரு காவல்துறை ஒரு பெண் அதிகாரி கேட்டாங்க, தம்பி நான் அங்கிட்டு இங்கிட்டுமா ரொம்ப நேரம் நடந்து போய்கிட்டு இருக்கு, நீ யார் என்னப்பா? இல்லை வீட்டில் இருக்க கால் ஒரு மாதிரி இது இருக்குது, அதான் கொஞ்சம் வாக்கிங் போகலான்ட்டு அப்படி போயிட்டு வரேன் அப்படின்னுச்சு. சரி, அப்போ பாருங்க 2021 ஆண்டு எப்படி இருக்குமாமா? ஹலோ, எப்படி இருக்கும்? ஒளித்து கொண்டிருக்கு. அப்போ பாஸ்டர் மறுபடியும் அதே மாதிரி லாக்டவுன் வரப்போதா? மறுபடியும் நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்க போறோமா? இங்கே தான் வர ஒரு பாயிண்ட். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒளிந்து கொண்டு எப்படி தேவ சமூகத்தில் இந்த 2021ஆம் ஆண்டு நீ ஒளிந்து கிடக்கிற ஆண்டா இருக்கணும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த 2021ஆம் ஆண்டு யாருக்கு நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவாராம்,
யாருக்கு கடற்கரை மணலை போல ஒரு பெருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னால், யார் யார் தேவ சமூகத்தில் ஒளிந்து கிடக்குறாங்களோ. உங்களெல்லாம் தேடி பிடிக்கணும். எங்கே போனா காலையில் வேலைக்கு போகிறத பார்க்குறோம், நைட்டு வீட்டுக்கு வரதை பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஒன்றும் பார்க்க முடியலையே. இந்த பிள்ளை காலேஜுக்கு போது வருது, ஒன்றும் பார்க்க முடியலையே. வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் சாயங்காலம் வெளியே வருவாளே வா, இல்லை இடைப்பட்ட நாட்கள் இவங்களெல்லாம் வெளியே பார்ப்பேன். இப்போ இவங்களெல்லாம் பார்க்கவே முடியலையேப்பா. இந்த தம்பியெல்லாம் பார்க்கவே முடியல, இந்த பிரதரெல்லாம் பார்க்கவே முடியலையே, இந்த சிஸ்டரெல்லாம் பார்க்கவே முடியல. எங்கே இருக்கிறாங்க தேடி கண்டுபிடிச்சா, உன் வீட்டுக்குள்ளே அன்னைக்கு வந்தா, திங்கக்கிழமை வந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை வந்தாலும் சரி, எந்த நாள் வந்தாலும் நீங்கள் எங்கே விழுந்து கிடக்கணும்? கேட்குற மாதிரி சொல்லணும், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். எத்தனை பேருக்கு இந்த பிரசங்கம் இப்பவுமே புரிய ஆரம்பிச்சிருக்கும்? ஆண்டவர் யாரை நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவார்னா, சும்மா உட்கார்ந்துட்டு களி தின்ற ஆளை கிடையாது, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆள் கிடையாதுமா. தேவ சமூகத்தில் ஒளிந்து கிடக்கிற ஆளை கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். எலியா ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, பயங்கரமான மகிமையுள்ள ஒரு பெரிய மகிமையான வல்லமை நிறைந்த தீர்க்கதரிசி. அவர் ஆண்டவர் பின் சும்மா போய் உட்காரு, கேரி தாண்டல போய் ஒளிந்து கிடப்பா. எதுவுமே எதிர்த்து பேசல, அப்படியே சரண்டர் ஆகி போய் உட்கார்ந்து இருந்தார் கேரி தாற்றண்டையில். ஆமென். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ பிரசங்கத்திலே சொல்லிட்டார், இந்த வருஷம் நீ அதிகமா தேவ சமூகத்தில் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நீ ஒளிந்து கிடக்கிற நாளா இருக்கணும். உன் நாட்களை நியமித்துக்கொள், மாதங்களை நியமித்துக்கொள், உனக்குள்ளே நீ பண்டிகையை நியமித்துக்கொள், ஜெபம் என்கிற பண்டிகை நியமித்துக் கொள்ளுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த கடையில் போனால் எலக்ட்ரானிக் பொருள் வாங்கியிருக்கிறீங்களா? எத்தனை பேர் அந்த வாங்கியிருக்கிறீங்க? எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினீங்கன்னா, உதாரணத்துக்கு செல்ஃபோனை வைத்துக்கொள்வோமே. செல்ஃபோன் இருக்குது, எங்கே போச்சுன்னு தெரில, செல்ஃபோன் இருக்குது. அந்த செல்ஃபோனை வாங்கியிருக்கிறீங்க, புதுசு தான், ஆனால் கீழே போட்டால் அதுக்கப்புறம் யூஸ் ஆகுமா? இந்த மைக்கு தான் இருக்குது, எலக்ட்ரானிக் பொருள் கீழே விழுந்து அவ்வளோதான், இது வேல்யூ போயிடும், அப்புறம் அதனுடைய சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே கம்மியாயிரும். அதே போல தான் இந்த பிரசங்கமும். வாக்குத்தத்தம் நல்லது தான், ஆமென். வாக்குத்தத்தம் உண்மையாகவே நல்லது. இந்த மைக் எப்படி நல்லது தான், கீழே விழுந்துட்டு தெரியாமல் மைக்காரன்ட்ட போய், ஏங்க மைக் சவுண்டே கேட்கல, நேற்று தான் நான் வாங்கிட்டு போனேன், கீழே விழுந்தது சொல்ல மாட்டோம். நேற்று தான் வாங்கிட்டு போனேன், என்னமோ நல்ல பேஸ் இருக்குன்னு சொன்னீங்க, என்னமோ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, சவுண்டே வரலையே அப்படின்னு. ஆனால் கீழே அவனும் திருப்பி பார்ப்பான், நல்லா தானே கொடுத்தோம், ஒரு வருஷம் கேரண்டி, சரி மாற்றிடுவோம். அதே போல் வசனம், வாக்குத்தத்த வசனம் ஆசீர்வாதமான வசனம் தான். உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீங்கள் அந்த வசனத்திற்கு இனிமே வரக்கூடியது, இனிமே தான் பாயிண்ட். ஆமென். முதல் பாயிண்ட் என்னது? ஒளிந்து கொண்டிரு. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணாமல் நீ சும்மா உட்காந்து சுற்றிக்கிட்டு, நீங்கள் சும்மா போய் அப்படியே ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நட்சத்திரமாக தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பைபிளும் ஜெபமுமா இருக்கணும். எப்படி? இந்த வருஷம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடுத்த வருஷம் எல்லாரும் கிஃப்ட் வாங்குவீங்க பைபிளை படிச்சுட்டேன்ட்டு. அதிலே தெரிஞ்சிடும் எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுதா. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் நீ அமர்ந்து இருக்கிறீங்க அப்படின்றது எப்படி தெரியும்னா, இது லைட்டாக தான். ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படிக்க முடியாதா? ஃபர்ஸ்ட் நான் வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறேன், வேலைக்கு போனால் கூட நீங்கள் படிக்க முடியும். 4 அதிகாரம் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான்லாம் அதிகமாக உட்காந்தோம்னா 50 அதிகாரம் 40 அதிகாரம் உட்காந்து படிக்கிறேன். எத்தனை அதிகாரம்? கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன்னா அப்படியே ஆண்டவர்கிட்ட உட்காந்து படிக்கலாம். பல முறை பைபிளை படித்து முடிக்க ஆண்டவர் கிருபையை தர்றாரு. என்ன மாதிரி நீங்கள் படிக்கலன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு? ஆமாம். அப்போ வேதமும் ஜபத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதல் காரியம். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? அல்லேலூயா. யாரை ஆண்டவர் பெருக போன? தம்பி நீ என்ன வேலைனாலும் பார்க்கலாம், மறுபடியும் சொல்கிறேன், உன் குடும்பம் எவ்வளவு ஏழ்மையான குடும்பமாக இருக்கலாம், எவ்வளவு கஷ்டப்படுற குடும்பம். பாஸ்டர் எத்தனையோ லட்சம் கடனில் தான் இந்த 2021 நான் அடி எடுத்து வச்சிருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கடனை பார்க்கிலும் தேவ வார்த்தை பெருசு. எவ்வளவு 1000 கடன் லட்ச கடன் நீ வச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய பலவீனத்தோட என்ன பெரிய கட்டுகளோட நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தேவ சமூகத்தில் நீ அமர்ந்து இருக்கும் பொழுது உங்களை ஆண்டவர் இந்த வருஷம் பெருக பண்ணியே தீருவார், உங்களை ஆசீர்வதிச்சே தீருவார். ஹல்லேலூயா. 2வது நம்ம வாசிக்க போறோம். அது 4வது வசனத்தை வாசிங்க.
அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. ரெண்டாவதா இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா போஷிக்கிற ஆண்டா இருக்கும். ஆமென். இந்த வருஷம் 2021ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? உன்னை போஷித்து நடத்துற ஆண்டா இருக்கும். எல்லாமே பஞ்சமா இருந்துச்சு அந்த நாட்களில், பயங்கர பஞ்சம். 18ஆம் அதிகாரம் கடைசி 2ஆம் வசனமா சொல்லுகிறது, பஞ்சமோ வென்றால் தேசத்துல கொடுமையா இருந்துச்சு. ஆமா, மிக கொடுமையா இருந்துச்சு. அவ்வளோ பஞ்ச காலத்துல ஆண்டவர் எலியாவை போஷித்தாரு. இந்த 2021 நீங்க நினைக்கலாம் எப்படி இருக்க போகுது, எப்படி தொழிலை செஞ்சு நான் முன்னேற போறேன், எவ்வளோ பயங்கர பிரச்சனை. என்ன ஆனாலும் இந்த ஆண்டு நீ போஷிக்கப்படுகிற ஆண்டு. கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த வருஷம் எனக்கு போஷிக்கிற ஆண்டு. அது எப்படி போஷித்தாராமா? காகங்களை கொண்டு போஷித்தாராம். எப்படி போஷித்தார் ஆண்டவர்? காகத்தை கொண்டு போஷித்தாருங்க. அது அழகா சொல்லப்படு, காகங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கட்டளையிடுவேன். என்ன சொன்னார் ஆண்டவர்? நான் காகத்தை பார்த்து கட்டளையிடுவேன், கொண்டு போய் என் மகன் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான், கேரி தாற்றண்டில் இருக்கிறான், அவனுக்கு கொண்டு போய் என்ன கொடுக்கணும்? அப்பமும் இறைச்சியும் கொடுக்கணும். அப்ப இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வருடம் மற்றவர்கள் கைகளினால், இது தீர்க்க தரிசனம், மற்றவர்கள் கரத்தினால் உதவி வாங்குற வருடமா இருக்கும் இது. உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க, உங்களை தேடி வந்து உங்க கையில கொடுப்பாங்க. இந்த ஆண்டு கர்த்தர் அப்படியே சொன்னார். எலியா எதையும் தேடி போகல, அவர் இருக்கிற இடத்துல இருந்தாரு. காகங்கள் கொண்டு வந்து அப்பமும் இறைச்சி கொண்டு வந்து கொடுத்துச்சு. இந்த ஆண்டு உதவி நீ வாங்குற ஆண்டா இருக்கும். நீ யாருக்கிட்டையும் உதவி கேட்கவே தேவையில்லை, உங்களை தேடி உதவி வருகிற ஆண்டா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் கட்டளை இடுவார். சிலருக்கு ஆண்டவர் கட்டளை இடுவார். நீ வேலை செய்கிறதுல உன் ஓனருக்கு கட்டளை இடுவார், என் பிள்ளைக்கு சேலரியை கூட்டுறியா இல்லையான்னு ஆண்டவர் பேசுவார். நீங்க வேலை ஸ்தலங்களுக்கு போகுது, உன் ஓனர்கிட்ட பேசுவார், என் பிள்ளைக்கு நீ சேலரியை கூட்டு. உன் சொந்த வருமானத்துல சில ஆட்களை நியமித்து கொடுப்பார், இந்த இடத்துல போய் இந்த பொருளை வாங்குங்க, இந்த இடத்துல இதை போய் செய்யுங்க என்று சொல்லி இந்த வருஷம் தானாகவே உன் எல்லைகள் வந்து நிற்கிற வருடமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என கட்டளை எடுக்கிறார். காகத்துக்கு கட்டளை எடுக்கிறாருங்க. மனுஷனுக்கு இந்த மனுஷன் உதவி செய்யறானா பாருங்க. அவ்வளோ அறிவுள்ள மனுஷனே உதவி செய்ய மாட்டான். ஆண்டவருக்கு தெரியும், இவன்கிட்ட கொடுத்த போற வழியில எதை தின்றுவானுங்க. ஊரே பஞ்சத்தில் இருக்குது, அதுவும் நான் எதை கொடுத்து அனுப்புறேன்? என் பிள்ளைக்கு நல்ல அப்பத்தையும் இறைச்சியும் கொடுக்குறேன், மூக்கு வாயும் சும்மா இருக்காது, இவனுக்கு டேஸ்ட்டுங்கன்னா அதை எடுத்து உள்ளே விட்டுருவானுங்க. அப்புறம் இவனை நான் அடிக்க வேண்டியது வந்து தேவையில்லாமல் ஒரு மரணம் ஏன் சம்பவிப்பானுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அறிவே இல்லாத, சொல்லுங்க, அறிவே இல்லாத ஒரு காகங்களே தேவனுக்கு வார்த்தையை கேட்டு வருன்னு சொன்னா, அறிவுல இருக்கிற நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, உங்களை தேடி வந்து கர்த்தர் நன்மையை கொடுக்க வைப்பார். எத்தனை பேர் உண்மையை விசுவாசிக்கிற பிள்ளைங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல இன்னொரு வார்த்தையை சொன்னாரு, 2020 யார் யார் கொடுத்தீர்களோ அவர்களுக்கு விசேஷித்தமா இந்த ஆண்டு கொடுக்கப்படும். 2020 யார் யார் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்களோ, ஆண்டவர் எனக்கு சொல்லும்போது பயங்கரமா இருந்துச்சு. 2020 யார் யார் உதவி செஞ்சாங்களோ மற்றவங்களுக்கு. நம்ம லாக்டவுன்ல பார்த்தோம்ல எவ்வளோ நாள், கூகுள் மீட் ஆப்ல ஆண்டவர் பாஸ்டர் சாமுக்கு சொல்லி கத்த வச்சுக்கிட்டே இருந்தார். 4 பேருக்கு கொடுங்க, 4 பேருக்கு கொடு, நீ சாப்பிட்ற அரிசியை கொடு, உன் வீட்டில் சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் கொடு. அப்படி யாரெல்லாம் கொடுத்தீங்களோ, அப்படி யாரெல்லாம் மற்றவர்களுக்கு முகதாட்சணியம் பார்க்காம உதவி செஞ்சீங்களோ அவர்களுக்காகவே கர்த்தர் சொல்றார், இந்த 2021 நீங்களா ரிட்டர்ன் வாங்குற வருஷம் இது. யார் யார் போன வருஷம் கொடுத்தீங்களோ இந்த வருஷம் அது அப்படியே ரிட்டர்ன் வாங்குற வருஷம். ஐயோ பாஸ்டர் போன வருஷம் நான் கொடுக்கலையே, ஒன்றும் கிடையாது, உனக்கு வேற வழியே இல்லை. நீ உனக்குன்னே வச்சுக்கிட்ட, காகம் வர்ற மாதிரி வந்துட்டு போயிடும். அப்படியே உன் கண்ணு முன்னாடி மற்றவன் ஆசீர்வாதமா இருப்பான். தேவன் சொன்னதை சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆண்டவர் சொன்ன யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு இந்த வருஷம் பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் வச்சிருப்பாரு, அதற்கு இந்த மாதிரி காரியத்தையும் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வருஷம் உனக்கு உதவியா இருக்கிற வருஷம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கட்டளை இடுவேன். வேதத்துல ஆண்டவர் தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கிறாருல்ல, ஆண்டவர் தானியேலை பாதுகாக்கும்படி கர்த்தர் தூதனுக்கு கட்டளையிட்டது போல இந்த வருஷம் நிறைய காரியங்களுக்கு உனக்கு கட்டளையிட்டு அனுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி இந்த நன்மை எனக்கு வந்துச்சு? கர்த்தர் கட்டளையிட்டு அனுப்புவார். கர்த்தர் கட்டளையிட்டு அனுப்புவார். போ, என் பிள்ளை வீட்டுக்கு போ,
போய் என் பிள்ளைய சந்தி, போய் இந்த தானா உன் பிஸ்னஸ் உயரும்பா, தானா உன் வாழ்க்கை அப்படியே ஆசீர்வாதி. சில புது புது பொருட்களை வாங்குவீங்க, நல்ல வாகனங்கள், நல்ல ஆசீர்வாதமான காரியத்தெல்லாம் இந்த 2020 உங்க குடும்பங்கள்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க. ஆச்சரியமா இருக்கு, எப்படி இதெல்லாம் நடக்குது? காரணம் கர்த்தர் கட்டளையிட்டு செய்ய வைப்பார். நல்ல கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. 3வது 6ஆம் வசனத்தை வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. போதும் ஸ்டார். அப்ப பாருங்க, 6வது வசனத்துல நம்ம வாசிச்சோம். 3வது, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஆமென். மறுபடியும் சொல்றேன், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும். 3வது போட்டுக்குங்க, இந்த 2021 அதினதின் காலத்துல தானா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க இத்தனை நாள் என்னென்னமோ பிடிச்சி தள்ளி தள்ளி போராடி பார்த்தீங்க, அது நடந்துருமா இது நடந்துருமா, ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. இந்த 2020 உனக்கு குறித்தது உனக்கு நடக்கும். உனக்கு முன் குறித்ததை கர்த்தர் ஏற்ற காலம். இந்த 2021 உனக்கு ஒரு ஏற்ற காலம். நீ எதை ஆண்டவர் உனக்கு குறிச்சு வச்சிருக்கிறாரோ கர்த்தர் அதை செய்ய போறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எலியாவுக்கு குறிச்சு வச்சிட்டார், காலை மாலை என் பிள்ளைக்கு அப்பமும் இறைச்சியும் வந்து சேரணும். அது ஒன்றும் தடுக்கவே முடியல. ஊரே பஞ்சம், சாப்பாடு இல்லாமல் அடிச்சுக்கிட்டு கிடக்குது, ஒன்றும் இல்லை, கஞ்சிக்கு கூட வழி இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பி ஒளிந்து கொண்டு இருந்த எலியாவுக்கு தினமும் கறி சாப்பாடு தான், தினமும் கறி சாப்பாடு தான். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவ சமூகத்தில் உன்னுடைய நாட்களில் கர்த்தர் எல்லாம் நடக்கும். உன் பிள்ளைக்கு என்ன இந்த வருஷம் நடக்கணுமோ அது நடக்கும். உன் கணவனுக்கு இந்த ஆண்டு என்ன நடக்கணும்னு கர்த்தர் ஆசீர்வாதம் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு உன் குடும்பத்துக்குள்ள, அதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறாரு இந்த வருஷம். உண்மையா சொல்றேன், 2020 எப்படியோ அதே போல இந்த 2021 கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு அது மிகுந்த மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு பாயிண்டிலும் ஆசீர்வாதமும் இருக்கும், ஒரு எச்சரிப்பு இருக்கும். பார்த்தீங்களா, இதுவும் அப்படியே இருக்குது. ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, அதுல தான் அது அழகா ஒளிஞ்சு கிடக்குது. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் சொல்லுங்க, விடியற் காலத்தில் சொல்லுங்க. யாருக்கு அதினதின் காலத்துல நடக்குமாமா? எம்மா கூகுள் மீட் ஆப் எத்தனை மணிக்கு காலையில் ஆரம்பிக்குது? 5 மணிக்கு. 5 மணிக்கு யார் யார் வரீங்களோ அவங்களுக்கு அதினதின் காலத்தில் என்ன நடக்குமாமா? எங்க தட்ட காணும், கைத்தட்ட குறையுது. ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஹலோ, பார்ப்போம் நாளைக்கு. ஆமென். இதில் மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. இதில் மாற்றி பேச கலப்படம் பண்ணி பேச ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், வார்த்தை தான். யாருக்கு அதினதின் காலத்தில் நடக்கும்? உனக்கு முன் குறிச்சது எப்படி நடக்கும்? விடியற் காலத்தில். யார் யார் இந்த ஆண்டு, இதை 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினாரா? இந்த 2021 அதிகாலையில் உட்கார ஆண்டா இருக்குன்னு சொல்லி, அதை ஞாபகம் இருக்கிற பிள்ளை மட்டும் கையை உயர்த்தி பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ இந்த 2021 ஆண்டு யாருக்கு மகிமையா இருக்குன்னு சொன்னா, உண்மைதான் அதினதின் காலத்தில் நடக்கும். ஆனா யாருக்குப்பா நடக்கும்னா, அதிகாலையில் காத்திருக்கிற மனுஷன் தேவனை கண்டடைவான். காலை தோறும் அவருடைய கிருபை புதியதா இருக்கும். பாஸ்டர், என்னால் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாதுன்றன்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. காக்கா ஒன்று கொண்டு வரும், புது காக்கா தூக்கிட்டு போயிடும் அதை. ஆமென். காகம் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? ஒரு காகம் கொண்டு போச்சுன்னா ஒன்று விழுந்துச்சுன்னா அடுத்த நேரம் இன்னொரு காக்கா எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, டக்குன்னு கொத்தி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். காலையில் எந்திரிக்காத பிள்ளைகளுக்கு இன்னொரு காக்கா வந்து எதை தூக்கிட்டு போயிடும்? இறைச்சியும் அப்பத்தையும் தூக்கிட்டு போய் ஒன்று போட்டுட்டு போவோம். புரிஞ்சுதா? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலையில் எழுந்திருக்கணும். காலையில் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் துதித்தலோட தேவ சமூகத்தில் ஜெபத்தோட இந்த வருஷம் நீ அமர்ந்து இருக்கும் பொழுது, உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் உன்னை அநேகமாக ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் திட்டம் போட்டதுக்கு அப்புறம் இந்த பிரசங்கத்துக்காக திட்டம் போடலைங்க. திட்டம் போட்டது முன்னாடியே போட்டாச்சு. புரியுதா? எப்பவுமே வார்த்தையை தந்துடுவார். அதை நான் ஒரு நாளுக்கு முன்னாடி தான் தியானிக்க நான் உட்காருவேன். திட்டம் போட்டது என்னவோ பல வாரத்துக்கு முன்னாடி.
மெசேஜை தியானிச்சது என்னமோ நேற்று சாயங்காலம் தான். மெசேஜை தியானிச்சது என்னமோ அப்போ தான் ஆண்டவர் அழகா. நான் நினச்சேன் இது வரைக்கும் எனக்கு ஜூன் மாதத்துலேயே கொடுத்துட்டாருன்னு வைங்களேன் வாக்குத்தத்தம். நான் ஆபிரகாம் குறித்து தான் உட்காந்து மண்டையில் குடஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் நேற்று உட்காந்து நான் அப்படியே தூக்கி உட்கார வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்தார் என்ன இதில், எலியாவுக்குரிய காரியங்களில். இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுவேன், நான் செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதிகாலையில் எந்திரிப்பீங்க? இந்த 4 கை தான் இருக்குது. சரி, யார் எந்திரிக்கிறீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அவ்வளோதான். இதில் மாற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுவும் காலையில் ஆண்டவர் சமூகத்தில் எழுந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்ல பெஸ்ட்டான ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. ரொம்ப பெஸ்ட். எப்படி எலியாவுக்கு இறைச்சி பெஸ்ட்டாக கிடச்சிச்சோ அதே போல் இந்த உலகத்துக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வருஷத்தில் உனக்கு ரொம்ப பெஸ்ட்டானதை கர்த்தர் கொடுப்பார். யாருக்கு தான் பெஸ்ட்டானதை கொடுப்பாரு? அதிகாலையில் எழுந்திருக்கிற பிள்ளைகளுக்கு. அதனால எவ்வளோ பேர் ஒப்பு கொடுக்குறீங்களோ ஒப்பு கொடுத்துக்கிடுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? வாக்குத்தத்த வசனத்தை ஆதியாகமம் 22:17 வாசிக்க கேட்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். பெருகவே பெருக பண்ணுவேன். யாருக்கு பெருக பண்ணுவார்னு தியானிச்சோமா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. யார் ஆண்டவர் பெருக பண்ணுவாரா? ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒளிந்து கொண்டு இருக்கணும். ஆண்டோடைய சமூகத்தில் காத்து இருக்கணும். அதற்கு அடையாளமாக ஆண்டவர் காமிச்சு கொடுத்துருவார். யாரெல்லாம் பைபிள் வாசித்து முடிக்கிறீங்கன்றதுல தெரிஞ்சிட போகுது. ஆமேன். எப்படி சொல்லுவீங்களே, என்ன ஆசீர்வதிக்கவே இல்லை பாஸ்டர். நான் கேட்பேன், பைபிள் படித்து முடிச்சிங்களா பாஸ்டர்? எனக்கு இது கிடைக்கவே இல்லை. காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணீங்களா? ஒன்றும் பேச முடியாது. இந்த வருஷம் கீ 3 ஒன்றும் காட்ட முடியாது. ஃபுல்லாக சங்கில் பிடிச்சி விட்டார். 2021 என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? சங்கில் பிடிச்சிட்டார். பாஸ்டர் எனக்கு வாக்கு தத்தம் நட்சத்திரம் மண்ணு ஒன்றும் நடக்கலையே. அதிகாலையில் எந்திரிச்சிங்களாம்மா? போன வருஷம் கொடுத்தியாம்மா? பாஸ்டர் வீடு தேடி வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, ஒன்றும் கொடுத்த மாதிரி இல்லையே. நீ கொடுத்தியாம்மா போன வருஷம்? யாருக்காவது கொடுத்தீங்களா? சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? தெரியும், 2 பேர் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி. எஸ், இதுதான், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தை. இது இதோடு முடிந்து போகலை. இதனுடைய ஆழங்கள் இன்னும் ஆண்டவர் அனுமதிக்கிற நேரத்தில் இதை குறித்து பேசுவேன். ஆனால் இந்த வசனத்துக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த வார்த்தைகள் தியானிக்கும். நேற்று சாயங்காலம் இன்னைக்கு சாயங்காலம் தான், நேற்றுன்னு வருது பாருங்க. நீ நைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ நீ சாயங்காலம் தியானிக்கும் பொழுது உண்மையாகவே நான் சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குப்பா, எவ்வளோ மகிமையாக இருக்குது. ஒளிஞ்சு இருக்கிற ஆண்டவர் உடைய பாதத்தில் என்ன பண்ணுறேன், அமர்ந்து இருக்கிறோம்ப்பா. அதிகாலை இதான் கரெக்ட் டைமு, விட்டுறக்கூடாது, உட்கார்ந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு என்ன முதலாவது நான் ஒப்பு கொடுத்து நான் என்ன பண்ணினேன், ஆண்டவருக்குள்ள அதுவும் சொன்னார். போன வருஷம் யார் கொடுத்தீங்க, இந்த வருஷம் கொடுக்கப்படும் போது எனக்கு அப்படியே தூக்கிருச்சு. எனக்கு அப்படியே அப்பா ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரம் ராஜா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டவருக்குள்ள உண்மையாக சொல்ல நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சத்தியம். இந்த கீழே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, இந்த மெசேஜில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் முழுக்க என்னால் சொல்ல முடியும், இது தீர்க்க தரிசனங்கள் நிறைந்த வெளிப்பாடு நிறைந்த வார்த்தைகள். இந்த வார்த்தையில் நீங்கள் கரெக்டாக இருங்க. இந்த வருஷம் உன்னை பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா.